விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். வாயினால அறிக்கை செய்யணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு தான் மூடி வச்சுட்டு வாங்க வாங்கன்னு அவர் முடிக்க அவருடைய வேலையை முடிச்சிட்டார். ரத்தத்தை சிந்திட்டார். நீ என்னை விசுவாசித்தா போதுமானே கட்டளை விட அந்த அப்படி அவரை விசுவாசத்தினால இன்னைக்கு தைரியமாக அவங்க சமூகத்தில் என்னை நிறுத்தி உங்களை பார்க்கும்படி இந்த சத்தத்தை கேட்கும்படியாக உயிரோடு வச்சிருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகர் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகர் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கலங்காத மகனே மகளே, அவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டார். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமை காண்பான்னு சொல்லி அந்த விசுவாசத்தை பிடிச்சு நிற்கிறதுனால தான் எந்த ஊசி கிடையாது, எந்த வைத்தியம் பார்க்கல. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் உங்கள் முன்னால் நிறுத்தி நீ சோத்த பங்கெடுக்கும்படியாக வச்சிருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் கர்த்தர் என்ன செய்யிருக்காரு, மாற்றி இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எவ்வளவோ பாரத்தோடு இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த ஜெப வேளையில் நம்ம எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் நினைச்சிருக்காரு, மாற்றிருக்காரு. சீக்கிரம் வாங்க, உங்கள் பிரச்சனையும் சொல்லுங்கள். இவ்வளோ பாடோடு வந்தேன் ஐயா, இந்த ஜெபம் என்னை பெரிய பலன் ஆயிற்று. இந்த சாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேறு ஒரு விதத்தில் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. சீக்கிரம் வாங்க. யாருக்கெல்லாம் புறப்பட்டு போயிருக்கு இது நல்ல தெளிவாக என்ன செய்யுங்க சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட நிற்கானா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அறன்னு என்ன செய்யணும், அவனை அறையணும். ஜெபம் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்களும் நானும் எப்படி போனோம், பெரிய விடுதலை பெற்று என்ன செய்யணும், போகணும். அங்கே போய் சொல்லணும், நான் ஜெபத்துக்கு போனேன் ஐயா, என் பிசாசு என் விட்டு என்ன செய்யிட்டு அவன் வீட்டை சித்தி வந்தான், இப்போ என்ன செய்யலை, வரல. இன்றைக்கே ஒரு மாற்றமாக இருக்க, நாளைக்கு காலையிலே ஒரு மாற்றம் என்ன செய்யும், இன்றைக்கி ராத்திரியே ஒரு மாற்றம் வந்துடும். வாங்க வாங்க, சோசரம் சீக்கிரம் வாங்க வாங்க. டீச்சர் வாங்க, மறுவரத்தில் டீச்சர் வாங்கல, எழுப்புங்க, கொஞ்சம் எழுந்திரிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸு, எல்லாருக்கும் ஒரு சான்ஸு. அல்லேலூயா. நம்ம ஐக்கியம் எல்லாரையும் நல்லா உருவாக்கி ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பமாக கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். வாங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் தைரியமாக என்ன செய்யணும், சொல்லணும். சுருக்கமாக இருக்கணும். 2 வரி 2.5 வரி. அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கூட காலையில் நான் என்னால் 4 மணிக்கே எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு என்னன்னு தெரியல, 7 மணி வரையும் தூங்கியாச்சு. காலையில் எழும்புதே எழும்பி கொஞ்சம் சோர்வாகவும் இருந்தது. சரி, நான் எப்பவும் வாக்கிங் போவேன். ஆனால் என்னோடய அந்த சகோதரியும் வரலன்னு சொன்னோடனே வீட்டில் இருந்தாச்சு. ஆனால் ஒரு கால் காலையில் இப்படி எத்துச்சு. எதுக்கு காலையில் இப்படி எத்துன்னு பார்க்கும்போது கர்த்தர் என்கிட்ட பேசுகிற மாதிரி, போய் ஜெபி அப்படின்னு சொன்ன மாதிரி. அதுக்கு பிறகு 7 மணி ஆகிட்டு எப்படி நம்ம ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் மனசாட்சி தான் பேசுதான் என்னன்னு தெரியல, போய் ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபித்தேன், கருத்தோடு ஜெபித்தேன். அது பிறகு நல்ல ஒரு சோர்வு வந்தது. சோர்வு வந்துட்டு சமையல் பண்ணிவிட்டு புறப்பட ஆரம்பித்தேன். ஆனால் புறப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தலைச்சுத்து, பயங்கரம். இப்போ ஒரு மாதிரி தலைச்சுத்து, இன்றைக்கி எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் என்ன செஞ்சேன், இருக்க இடத்துல உட்காந்து ஒரு 30 தடவை ஸ்தோத்திரம் சொன்னேன். ஏசப்பா, இந்த தலைச்சுத்து நிமித்தம் எனக்கு வீண் செலவு வந்துடக்கூடாது, உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணேன். என்ன அதிசயம், கொஞ்ச நேரத்தில் தலைச்சுத்து போயிட்டு அத்தையும் சொன்னாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த தலைச்சுத்து முடிஞ்சு என்னை விட்டு போயிட்டுது. போன உடனே நான் கிளம்பவும் இங்கே சுகத்தோடு சேர்ந்து இங்குள்ள ஆவிக்குரிய அங்கே ஜெபித்த ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு மிகவும் இதாக இருந்தது. 2 கொரிந்தியர் 5:15 சொன்ன மாதிரி, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகிறது. இந்த ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படியாக இவையெல்லாம் உங்களுக்கு நிமித்தம் உண்டாகிறது. இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவதனால நமக்கு ஒரு அதிகமான ஒரு விடுதலை, சோர்வு எல்லாம். இப்போ எனக்கு நல்ல ஒரு பலன், புதிய பலன். இங்கே எல்லாம் ஆவிக்குரிய எல்லாம் கேட்டதுனால எனக்கு புதிய பலன் கிடைச்சதுக்காக பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல கரஞ்சல கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா.
அண்ணன் ஜெபம் நடத்தும் போதே சொன்னாங்க, சோர்வு வந்துட்டுனா சோர்வுக்கு அரை உளம் வந்தாங்க. என்னது உளம்? அரை உளம். அப்பப்போ சோர்வு அண்ணன் சொன்னாங்கல்ல அதில் ஜெபம் நடத்தும் போது, சோர்வுக்கு என்னது உளம்? அரை உளம். கிட்ட நிற்க மாட்டான். ஐயா இவங்க கிட்ட நிற்கவே, இவங்களுக்கு உபவாசத்துக்கெல்லாம் பிரபணிக்கான்னு சொல்லி பாருங்கள். சோர்வு யாருக்கெல்லாம் சோர்வு வரும்? நான் 2 கையும் வைத்துட்டேன். அல்லேலூயா. இனி சோர்வு வந்ததுன்னா சோர்வுக்கு என்னது உளம்? அரை உளம். சத்தம் வச்சுருக்கா? அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு. நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய சோர்வு வந்தாலும் நம்ம கிட்ட என்ன செய்ய முடியாது. சாட்சி சொல்லுவாங்க, 2 வரியில் என்ன செய்யணும்? முடிக்கணும். ஒரு பெரிய பலனாக இருக்கும். ஆவே சகோதரர் சொன்னாங்க, சோறு வரும் காலையில் 4 மணிக்கு எழுந்திப்பேன், 7 மணிக்கு. அப்படி வராது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அப்படி வராது. 7 மணிக்கு வராது. கரெக்டாக அவங்க எப்போ எழுப்பி விடுறாங்களோ அப்போ எழுப்பி விட்ருவாங்க. 5 மணிக்கு கரெக்டாக. எனக்குலாம் ஒரு நாளும் அந்த கரெக்டாக டக்குன்னு முடித்தட்டும் அங்கே உடனே எழுந்துச்சி பல் விலைக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு அங்கே பையனுக்கு காலேஜ் பையனுக்கு சமையல் பண்ணுவாள். நான் அவளை இன்னைக்கு பார்த்துக்கிங்கன்னா இந்த ஒவ்வொரு நாளும் இந்த தினசரி தியானத்தில் நான் என்ன நினச்சி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், அதே ஜெபம் வரும். நான் மரமாக கேட்டுக்கிட்டு இருப்பா, நம்ம அவளுக்காக ஜெபம் பண்ணுவோன்னுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணும்போது இன்றைக்கி வசனத்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வசனம் 13ஆம் தேதி அப்போஸ்தலர் 16:13 ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமாக போய் பவுல் ஜெபம் பண்ணுறாரு. அந்த இடத்துல பவுல் ஊழியத்தில் மூலமாக அந்த லீதியாள் என்ற ஸ்திரீ இருதயம் திறக்கப்பட்டது. நான் அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு, ஏசப்பா எங்கள் மரமாக இருதயம் திறக்கப்பட்டுப்பா ஆண்டவரே, அவளுக்கு கொஞ்சம் ஐக்கியத்தை குறித்தான பாரம் இல்லை, வரணும்னு எண்ணமும் நான் சொல்லியும் பார்த்தாச்சு, மகனையும் சொல்லி பார்த்தாச்சு, இந்த இருதயம் திறக்கப்படணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவள் அங்கே சாமியில் அடுப்பில் வச்சுட்டு அங்கே நான் ஜெபம் பண்ணது இடத்துக்கு நேரே வந்து வசனத்தை பார்ப்பான். அது எனக்கு தெரியாது, அந்த செல்லில் பார்ப்பான்னு நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டே இருப்பாள். இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் எனக்கு செபிக்க உதவி செய்தார். சார் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அவங்க குடும்பத்தில் உள்ள பாரத்தை குறித்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அழுவையாதான் வந்தது, கண்ணீர் வந்தது. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. அவங்க செபிக்க சொன்னாங்க, செபித்தேன். சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இருக்கணும் முதல்ல பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க நடுங்கணும். நாம் என்னையே நடுங்க வச்சிருக்கியாரு, எனக்கு பயப்படுறத பயம் வச்சிருக்கியாரு. அதனால எனக்கு கொடுத்த அந்த வரத்தையும் அபிஷேகத்தையும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமையான்னு ஜெபம் பண்ணி இன்னைக்கு நடந்த ஜெபமெல்லாம் எனக்காகவே தான் இருந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அறிகிற அறிவை எங்களுக்கு தரணும்னு சொல்லி சோயில் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆண்டவரே அந்த பவுலுக்கு வந்து உன்னதமான தேவனுடைய மனுஷனேன்னு சொல்லி ஒரு பெண் சொல்லும்போது அவளுக்கு கூட இருந்த ஆவியை அறிந்தது போல அந்த பவுல் எங்களுக்கும் யாருக்குள்ள இருக்கிற ஆவியை அறியக்கூடிய ஒரு வல்லமையும் வரங்களையும் தாங்க ஏசப்பான்னு நான் ஜெபம் பண்ணி இன்னைக்கு அபிஷேகம் எனக்குள்ளாக கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். நான் அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெறணும் ஏசப்பா. இந்த வசனம் நான் வீட்டில் வச்சு சோயில் சொன்ன வசனத்தை ஜெபித்தேன். அந்த 8 வகையான ஊழியம் வேணும் ஏசப்பா, அந்த வரங்கள் வேணும், இந்த ஜெப குடிகையிலையும் அந்த வரங்கள் இறங்கணும்னு சொல்லி ஜெபிச்சது போல ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தினார். ஒரே ஆவி, ஒரே இருதயம், ஒரே ஆவி. ஆண்டவர் ஐக்கியத்திலையும் நம்மளுக்கும் நம்முடைய ஐக்கிய பிள்ளைகளுக்கும் தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை இந்த இடத்துல ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தினதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் ஜெபைக்கும் எப்போல்லாம் அந்த இடத்துக்கு வர்றோமோ அப்போல்லாம் ஒரு எழுப்புதலை நிச்சயமாக தந்துட்டுருக்கு. என் வாழ்க்கையில் ஒரு நேரம் கூட வந்துட்டு நான் சும்மா போகிறதில்ல. கடந்த வாரம் அபிஷேக ஜெபத்தில் உன்னை கொண்டு அந்த வார்த்தை இந்த 10 நாள் நான் சொல்லி ஜோமணி ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்துட்ருக்கிறார். உன்னை கொண்டு நொறுக்குவேன் ஆண்டவர், என்னை கொண்டு செய்யுங்க, என்னை கொண்டு செய்யுங்க, என்னை கொண்டு செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். நேற்றைய தினமே எப்படியாவது இந்த உபவாச ஜெபத்துக்கு போகணும்னு சொல்லி வாஞ்சையோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் கிருபையாக இந்த நேரத்தை எனக்கு தந்தார். வந்த ஒவ்வொரு நிமிஷமும் முத்தாக இருந்துச்சு, ஒவ்வொரு நிமிஷமும் பலனாக இருந்துச்சு. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். அதுவரை தான் தெரியும்.
அடுத்த வார்த்தை, இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிற அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு அண்ணாச்சி மூலமாக ஆண்டவர் கற்றுத்தந்தார். ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அல்லேலூயா. சோர்வெல்லாம் ஆண்டவர் மாற்றினார். ஒரு புது பலனை, ஒரு புதிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, தம்பி நடத்தின ஜபகுறிப்பு, முதல் கட்டமாக ஜெபம் பண்ண ஜபகுறிப்பு, இந்த ஜாதி பிசாஸ் எல்லா ஜாதி பிசாசையும் அழிச்சு ஜெபிக்க ஒரு பெரிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வரங்களுக்காக, வல்லமைக்காக, தாகத்தோடு வாஞ்சையோடு ஜெபிக்க ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். அடிக்கடி இந்த ஜபத்துக்கு நம்ம வந்து போனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையும் ஒரு வேறு விதமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஐக்கிய ஜபம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கலந்து கொள்ளும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் நம்ம கூடி ஜெபிக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜெபிக்க வந்திருக்கிற, ஜெபித்து கொண்டு இருக்கிற, இன்னும் ஜெபிக்க இருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான திட்டங்களை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவார். நல்ல சாட்சிகள், ஊழிய பகிர்மானங்கள், ஜெப ஐக்கிய இணைப்பு, ஐக்கியத்துக்காக உழைக்கிறது, ஜெபிக்கிறது, கொடுக்கிறது போன்ற பல்வேறு காரியங்களிலே நாம் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். இன்னும் நாம் முன்னேறி செல்ல தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு அதிகமாக தருவார். அல்லேலூயா. ஐக்கியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஐக்கியத்திலையும் இங்கே வருகிற எல்லாருக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபம்